வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் என்ன தான் சாம்பார் சட்னி பண்ணுறது டைம் எடுத்தாலும் அந்த டைமில் சட்டுன்னு யூஸ் பண்ணுற ரெசிபி தான் இந்த இட்லி மிளகாய் பொடி. இதோட இந்த பூண்டு சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான பொருட்கள்: இடிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எப்போவுமே உளுத்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது உங்களுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், கடலைப்பருப்பு மாவு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்பவும் போல தான் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். உங்களோட அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டு கேஸில். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஐ ஃப்ளேம் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு கலர் மாறுமோ தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் வந்து எந்த ஒரு ரெசிபி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு நான் சொல்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், நல்லா கிரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆட்டும் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு எள்ளு. இந்த இடத்துல கருப்பெல்லு யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் கருப்பெல்லு யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த வெள்ளை எள்ளுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அதே டைமில் கருக்கக்கூடாது, கரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக பொரிஞ்சு வரணும். எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அதோட போட்டு வறுக்கல கேட்டிங்கன்னா எள்ளு சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த எள்ளை தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறோம். சில விஷயம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு கரெக்டான கலரை வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரேல கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய். இந்த பூண்டை டைரெக்டாக வறுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகும். சூடு ஆறின பிறகு வந்து இந்த பூண்டை போடுங்க. இந்த பூண்டை போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்குற டைமில் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் நல்லா கிரன்ச்சி ஆகும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் பண்ண பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணும்போது தூள் தூளாக வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எதுக்காக போடுற கேட்டினா, அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும். உப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெல்லம் போட்டிருக்கேன். காரமாக பண்ணுற ஒரு ரெசிபி இடத்துல கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சி முடித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி மிளகாய் பொடி ரெடியாக இருக்கும். இதோட அடுத்த ரெசிபி இன்னும் அல்டிமேட்டாக காரசாரமான ஒரு பூண்டு சட்னி வருது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, உளுத்தம்பருப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட்,
நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையானது. இதுதாங்க இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த பூண்டு உரித்து தான் போடணும் அவசியம்லாம் இல்லை. ஒரு சின்ன குவான்டிட்டி பண்ணுறேன்னா உரித்து போடலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறேன்னா அந்த டைமில் தோல் உரிக்காத பூண்டு போட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அரைஞ்சி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி அரைஞ்சிருக்கு பாரு, இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருக்கணும். அதனால் அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். இந்த புளி முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காரம் இருக்க இடத்துல கொஞ்சோண்டு புளி போட்டோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மை, பூண்டு, காரம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சா? ஃபைன் பேஸ்ட்னால் ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சொல்லியிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பை எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த உளுத்தம் பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கக்கூடாது. ஃபைன் பவுடரை அரைச்சின்னா சாப்பிடும்போது மாவு மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி அரைச்சிருக்குன்னு? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் எண்ணெய். இந்த ரெசிபிக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெல்லெண்ணெய். நெல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் குக் பண்ணி முடித்த பிறகு. ஸோ இந்த ரெசிபிக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமல் கேட்டோம்னா என்னோடய சஜஷன் ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், வேறு நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உளுத்தம் பருப்பு. இதை போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டை இதில் போட போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க இந்த உளுத்தம் பருப்பை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் ரொம்ப கெட்டியாக வச்சு குக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன கேட்டேன்னா, அந்த கெட்டியான இந்த சட்னி வந்து மேலே தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. நல்லா வெந்து வர டைமில் அந்த ஆயில் மேலே வருதுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. கைப்படாமல் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா சாப்பிட்லாம். அப்படி இல்லை, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை.